யஸ்தக்ஃபூன மினன் நாஸி வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். அவர்கள் மக்களிடத்தில் தான் மறைத்துக் கொள்கிறார்களே ஒழிய மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்றுதான் அஞ்சுகிறார்களே ஒழிய ஒளிந்து மறைந்து செய்கிறார்களே ஒழிய அல்லாஹ்விடம் எதையும் அவர்கள் மறைத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டிய உணர்வுகள் இதுதான். தந்தையை பார்த்து அச்சுறுத்துகிறோம். தாய் தன் பிள்ளையிடத்தில் வாப்பா வந்தால் இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்பதாக சொல்லி தந்தையை அச்சுறுத்துகிறார், தந்தையை காட்டி பயமுறுத்துகிறார்கள். உண்மையான ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளை வளர்க்கிற போது சிறு பருவத்திலிருந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வளர்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்தில் சொல்லுகிற போது லுக்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அன்போடு பாசத்தோடு அரவணைத்து உபதேசங்கள் செய்கிற பட்டியலில் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யா புனை, யா புனை, என் அருமை மகனே, என் பாச மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணுவளவு பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு அணுவளவு மறைவாக செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரத்தின், அது பாறையினுடைய இடுக்குகளில் இருந்தாலும் சரி, அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்தி, அது வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹ், அதை கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வர வேண்டிய இடத்தில் அந்த அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் என்பதாக தன்னுடைய மகனுக்கு இறையச்சத்தை போதிக்கிறார்கள். الذنب يغفر عند أول قطرة وأرى المكانة في المنازل عالية والقبر يؤمن هوله وعذابه يا فرحة ومن القيامة ناجية. ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலகநாதர் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மேலும் நம்ம அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய 20 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 21வது நோன்பை எதிர்நோக்கி இரவு தொழுகையை நம்மில் பலரும் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். பாவங்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியின் 2வது தினத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த நல்ல முயற்சிகளை நன்மையினுடைய ஏட்டில் பதிவு செய்து அங்கீகரித்தருள்வானாக. இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரவு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்ன நாட்களில் குறிப்பிடப்பட்ட ஒற்றைப்படை நாட்களுடைய 1வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு, ஒரு நாள். 1000 மாதங்கள் என்பதை கணக்கிட்டு சொல்லுகிற போது 80 ஆண்டுகளும் 4 மாதங்களும், ஒரு மனிதனால் 80 ஆண்டுகளும் 4 மாதங்களும் வாழ்வது என்பதே ஒரு அரிய அபூர்வமான விஷயமாக இருக்க, அதைவிட மேலான நன்மைகளை பெற்றுத் தருகிற சிறப்பை மதிப்பை அல்லாஹ் இந்த ஓரிரவுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால்
இறைவனுடைய அருளையும் கருணையும் இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு இரவை நாம் தேடி அடைந்தால், செய்ய வேண்டிய இபாதத்துகளை முழுமையாக செய்தால், 1000 மாதங்கள் நாம் செய்த இபாதத்துகளை விட விலை மதிப்பை அல்லாஹ் தருகிறான். அதனால் தான் லைலத்துல் கதரை பற்றி பேசுகிற போதெல்லாம் லைலத்துல் கதர் அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கதர், லைலத்துல் கதரில் தான் அந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் ஒரு முறை லைலத்துல் கதரை சொல்லிவிட்டு மறுமுறை அதனுடைய பிரதிவேர் சொல்லை பயன்படுத்தவில்லை. மாறாக திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் வமா அத்ராக மா லைலத்துல் கதர் லைலத்துல் கத்ரி என்று பலமுறை லைலத்துல் கதர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாகவே அல்லாஹ் லைலத்துல் கதருடைய சிறப்பை சொல்லித் தருகிறான். அதனுடைய மற்றொரு சிறப்பை சொல்லுகிற போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், விருந்தினர்களை அல்லாஹ், பிரத்யேக விருந்தினர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான். நம்மோடு இந்த இபாதத்தில் ஈடுபடுவதற்காக, நமக்கு அமைதியையும் சமாதானத்தையும் இறைவன் புறத்திலிருந்து பெற்றுத் தருவதற்காக அல்லாஹ் விருந்தினர்களை அனுப்பி வைப்பதாக கூட திருமறையில் சொல்லித் தருகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகா, விருந்தினர்கள் யார்? மலக்குகள். வர்ரூஹ், மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக கருதப்படுகிற ரூஹ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இது போன்ற நாட்களில் வருகிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இரவினுடைய பிரத்யேக சிறப்பை குறித்து சொல்கிறான். ஆக இப்படி மதிப்பில் அடங்காத, மதித்திட முடியாத, குறிப்பிட்டு வரையறுத்து அதனுடைய மதிப்புகளை விவரித்து சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்புகளை கொண்ட அந்த ஒரு இரவை ஏதோ 27ஆம் இரவு என்று சொல்லி ஆடி அடங்கிவிட்டால் அந்த இரவை அடைந்து விடலாம் என்று சொல்லி பலரும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட சஹாபாக்கள் எல்லோருமே இது போன்ற இரவை 10 நாட்களில் தேடி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் தேடி இருக்கிறார்கள். தஹர்ரவு, தேடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இருக்கிறார்கள். காரணம், உலகத்தில் விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளை நாம் தேடித்தான் அடைய வேண்டியது இருக்கிறது. தங்கம் விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த பொருளை நாம் இலகுவாக அடைந்து விட முடிவதில்லை. அதை மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதே போல முத்து குளிப்பவர்களை பார்க்கிறோம். உயிரை பணயம் வைத்து முத்தை தேடி கடலுக்குள்ளே செல்லுகிறார்கள். காரணம், அதற்கு மதிப்பு இருக்கிறது, அதை தேடித்தான் செல்ல வேண்டும். உயிரை பணயம் வைக்கிற அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தருகிற பாடம். விலை மதிக்கத்தக்க எந்த ஒரு பொருளையுமே தேடித்தான் பெற வேண்டும் என்பதைத்தான். ஆக அப்படி இருக்க லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத் தருகிற, 1000 மாதங்கள் இபாதத்துகள் செய்தாலும் அடைய முடியாத பலனை பெற்றுத்தருகிற ஒரு அரிய நாளாக, இரவாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற போது அதை மாத்திரம் குறுகிய நேரத்தில் அடைந்து விட முடியும், இலகுவாக அடைந்து விட முடியும் என்று கற்பனை செய்வது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். எனவே அதை தேடத்தான் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேடுவதற்காகவே 10 நாட்களும் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு வழிபாட்டையே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதுபோன்ற இரவுகளை நாம் மிகுந்த கவனத்தோடு அடைவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சமயோஜிதமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நன்மை தீமைகள் இவற்றை சொல்லித்தந்த அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் அவர்களும் அதிலிருந்து நன்மைகளை அடைவதற்கும் தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கும் வழிகளை ஏராளம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். முதலில் நாம் நம்முடைய இறைவனை பற்றி சரியான புரிதல் நமக்கு இருக்குமே ஆனால், அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், நம்மை அவன்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து தந்து கொண்டிருக்கிறான், அவன் பக்கம்தான் இனிமேல் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது என்பது போன்ற அல்லாஹனுடைய வல்லமையை சரிவர புரிந்து கொள்ளுகிற போது, இந்த துன்யாவில் நடைபெறுகிற எல்லாமே அவன்தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற புரிதல் நமக்கு இருக்கிற போது, அதுவே நம்மை பாவங்களை விட்டு அப்பாற்படுத்தி நன்மையின்பால் ஈடுபடச் செய்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதைத்தான் பல வசனங்களில் நம்மை உணர்த்துகிறான். நல்ல விஷயங்களை சொல்லுகிற போதும் அல்ல விஷயங்களை எடுத்துணர்த்துகிற போதும் அல்லாஹ் தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகளெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய வரையறைகள், படைத்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய வரையறைகள், ரஹ்மத்துல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய வரையறைகள். அவன் இந்த உலகத்தையே பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறான், உலக மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகிற போது, அந்த அல்லாஹ் இடுகிற கட்டளை, அல்லாஹ் ஏற்படுத்திய வரையறை என்பதை புரிந்து கொள்ளுகிற போது இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததுஹா, இந்த சட்ட வரையறைகளை
நன்மை தீமைகளை குறித்த வரையறைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இதை நீங்கள் மீறாதீர்கள். உலகத்தினுடைய இரட்சகன், மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து தரக்கூடியவன். எல்லாமே அவன் கையில் தான் இருக்கிறது, எல்லாமே அவன் பக்கம் தான் மீள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவன் ஏற்படுத்திய வரையறைகளை நீங்கள் தாண்டாதீர்கள். ஃபலா தக்ரபூஹா, அல்லாஹ் விதித்த வரையறைகளின் பக்கம் நீங்கள் நெருங்கவே செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் இட்ட உத்தரவு, அல்லாஹ் விலக்கிய விலக்கல் என்ற புரிந்துணர்வு நமக்கு இருக்கிற போது, சாதாரண ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் ஏதேனும் கட்டளையிடுகிற போது அதை மீறுவதற்கு மனமிடம் கொடுக்காத பட்சத்தில் உலகத்தையே பரிபாலித்துக் கொண்டிருக்கிற, உலகத்தினுடைய அதிகாரங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கிற அல்லாஹ் கொண்டு உத்தரவிடுகிறான் அல்லது விலக்குகிறான் எனும் போது அதில் எந்த அளவிற்கு மனம் அதன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் அல்லது அதை விட்டு எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா நேரங்களிலும் அவன் இந்த உலகை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக திருமறையினுடைய வசனங்களில் சொல்லித் தருகிறான். ஃபலா தஹ்ஷௌஹும், நீங்கள் பயப்பட வேண்டியது மக்களை அல்ல. சட்டதிட்டங்களை சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், கிபிலா மாற்றத்தினுடைய விஷயங்களை சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியது மக்களை அல்ல. வஹ்ஷௌனி, நான் சொல்வதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையினுடைய வசனங்களில் சொல்லுகிறான். சாதாரணமாக மனிதனுடைய ஒரு இயல்பு என்னவென்று சொன்னால், தான் ஏதேனும் ஒரு தவறை செய்தால் அதை பிறர் பார்த்துவிடக் கூடாது என்கிற இயல்பு குணம் மனிதனிடத்தில் இருக்கிறது. யாரேனும் கண்காணிக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியுமே ஆனால் அந்த தவறிலிருந்து விலகிக் கொள்ளுகிறான் அல்லது அந்த தவறை செய்யாதது போல பாவனை செய்து கொள்ளுகிறான். இதே அல்லாஹ் ஒருவன் எந்நேரமும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு மனிதனுக்கு இருக்குமே ஆனால், நம்மை ஒரு சூப்பர் பவர், எல்லா ஆற்றலும் உள்ள இரட்சகன், எந்நேரமும் உறங்காத எந்த களைப்புகளும் இல்லாத இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அதுவே அவனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து விடுகிறது, பாவத்தின் பால் நெருங்க விடாமல் அவனை தடுத்து விடுகிறது. யஸ்தக்ஃபூன மினன் நாஸி வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அவர்கள் மக்களிடத்தில் தான் மறைத்துக் கொள்கிறார்களே ஒழிய, மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்றுதான் அஞ்சுகிறார்களே ஒழிய, ஒளிந்து மறைந்து செய்கிறார்களே ஒழிய அல்லாஹ்விடம் எதையும் அவர்கள் மறைத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டிய உணர்வுகள் இதுதான். தந்தையை பார்த்து அச்சுறுத்துகிறோம். தாய் தன் பிள்ளையிடத்தில் வாப்பா வந்தால் இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்பதாக சொல்லி தந்தையை அச்சுறுத்துகிறார், தந்தையை காட்டி பயமுறுத்துகிறார்கள். உண்மையான ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளை வளர்க்கிற போது சிறு பருவத்திலிருந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வளர்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்தில் சொல்லுகிற போது, லுக்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அன்போடு பாசத்தோடு அரவணைத்து உபதேசங்கள் செய்கிற பட்டியலில் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யா புனை, யா புனை, என் அருமை மகனே, என் பாச மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணுவளவு பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு அணுவளவு மறைவாக செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரத்தின், அது பாறையினுடைய இடுக்குகளில் இருந்தாலும் சரி, அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்தி, அது வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹ், அதை கொண்டு வர வேண்டிய நேரத்தில், கொண்டு வர வேண்டிய இடத்தில் அந்த அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் என்பதாக தன்னுடைய மகனுக்கு இறையச்சத்தை போதிக்கிறார்கள். சின்னம் சிறு பாலக பருவத்தில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுவை பற்றிய உணர்வை ஊட்டுகிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீ எதை செய்வதாக இருந்தாலும் உன் தந்தை பார்க்கிறாரோ இல்லையோ, உன் தாய் பார்க்கிறாரோ இல்லையோ, அல்லாஹ் ஒருவன் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு அணுத்தூக்கம் நீ தவறு செய்தாலும் அவைகளெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான் என்று சொல்லி சின்னம் சிறு பருவத்திலேயே இறை அச்சத்தை, இறை உணர்வை ஊட்டுகிறார்கள். இது மனிதனிடத்தில் வந்து விடுமையானால் கண்டிப்பாக அவன் பாவத்தை விட்டு விலகி விடுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கியதும் ஹலாலாக்கியதும் இவற்றை ஒப்பிட்டு பார்க்கிற போது, ஹராமாக்கியது மிக மிக சொற்பமான அம்சங்களைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஏராளம் விஷயங்களை ஹலாலாக்கிவிட்டு ஹராமை மாத்திரம் அல்லாஹ் எண்ணி சொல்லுகிறான். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறான். எதை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதற்கு மாற்றமாக ஹலாலான ஏராளம் வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
எனவே ஹராமான ஒரு விஷயத்தை நாடுகிற போது, ஹராமான ஒன்றின்பால் மனம் ஈர்க்கப்படுகிற போது, அதற்கு மாற்று வழியாக ஹலாலை குறித்து ஒரு மனிதன் சிந்திக்கிற போது ஹராமில் அவன் விழாமல் பாதுகாக்கப்படுகிறான். உதாரணமாக வட்டியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது வஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு வேறு வழி ஏற்படுத்தாமல் இல்லை. வஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டுத்தான் வட்டியை ஹராமாக்குகிறான். வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறானா இல்லையா? இன்ன பல பொருளாதாரங்களை ஈட்டுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானா இல்லையா? இன்ன பல உங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்குரிய வழிகள் இருக்கிறதா இல்லையா? பிறகு எதற்கு ஹராமான வழிகளில் செல்ல வேண்டும் என்பது போன்று அல்லாஹ் திருமறையில் போதிக்கிறான். எனவே அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கிற வழிகளை குறித்து நாம் சிந்திக்கிற போது தடுக்கப்பட்ட வழிகளில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவது இயல்பான விஷயம். விபச்சாரத்தின் பக்கம் ஒரு மனிதன் நாட்டம் கொள்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை இறைவன் தனக்கு அனுமதித்து ஹலாலாக்கி தந்திருப்பதை பற்றி அதை ஒரு நியமத்தாக உணர்கிற போது விபச்சாரத்திலிருந்து அவன் தவிர்க்கப்படுகிறான். ஆக இதுவும் இறைவன் திருமறையின் வாயிலாக பாவத்தில் வீழ்ந்து விடாதபடிக்கு விபச்சாரத்திற்கு பதிலாக திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பது போல, வட்டிக்கு பதிலாக வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பது போல, உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் ஏராளம் உணவுப் பொருள்களை 100% அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டு வெறும் 10% அல்லது அதற்கும் குறைவாகவோ தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இதை மனிதன் உணர்ந்து கொள்கிற போதே அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்துக்குரியவனாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான். அந்த ஒரு 10% தான் மனிதனுக்கு சோதனையே இருக்கிறது என்பதை உணர்கிற போதே அதிலிருந்து தன்னுடைய மனதை அவன் பிடித்து நிறுத்த அவனால் முடிகிறது. இதுபோல அல்லாஹ் மேலும் பல வழிமுறைகளை நமக்கு திருமறையின் வாயிலாக சொல்லித் தருகிறான். நல்லவர்களோடு உள்ள தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவங்கள் குறித்து சாதாரண மனிதன் எந்த பாவத்தில் அதிகமாக விழுவானோ அது சம்பந்தமான எந்த காரியத்தையும் அதனுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்தே மனிதனை அல்லாஹ் தடுக்கிறான் என்பதும் பாவத்திலிருந்து இறைவன் மனிதனை காப்பாற்றுவதற்குரிய வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மானக்கேடான விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா, அவற்றை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற போது அதன் பக்கமே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ, மானக்கேடான விஷயங்களை மா லஹர மின்ஹா வ மா பத்தன், அதில் வெளிப்படையானதும் சரி அதில் உள்ரங்கமானதும் சரி எதன் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்தில் சொல்லித் தருகிறான். செய்யாதீர்கள் என்பதல்ல, விபச்சாரம் புரியாதீர்கள் என்பதல்ல, விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கு எவைகள் எல்லாம் காரணிகளாக இருக்கிறதோ அதனுடைய துவக்கத்தையே நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக திருமறையினுடைய வசனங்களில் அல்லாஹ் நம்மை போதிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வ மா பத்தன், உள்ரங்கமான மானக்கேடான கேவலமான விஷயங்களாக இருந்தாலும் வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் எதன் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள். அதைத்தான் திருமறையினுடைய ஒழுக்க விஷயங்களை பற்றி பார்க்கிற போது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் மத்தியில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தவறுகள் நிகழ்ந்து கடைசியில் அது விபச்சாரத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அதனுடைய ஆரம்பங்களையே அல்லாஹ் தடை செய்வதை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பார்வை, ஆணுக்கு உணர்வுகள் தூண்டப்படுவது பார்வையின் மூலமாகத்தான். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த துவக்கத்தையே கண்டிக்கிறான். வந்த ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறான். நீ பார்வை ஒரு பெண்ணை காணுகிற, ஒரு பெண்ணை எதிர்கொள்ளுகிற நேரத்தில் பார்வையை நீ தாழ்த்தி விடு. குல்லில் முஃமினீன வல் முஃமினாத், குல்லில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருவருக்குமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஐயகுல்லு அப்சாரஹும், பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், அதன் மூலமாக தங்களுடைய மர்ம உறுப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எது அவர்களை கடைசியில் பெரும்பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லுமோ அதற்கு ஆரம்பத்திலேயே எது துவக்கமாக இருக்கிறதோ அதை அல்லாஹ் எடுத்து நிறுத்தி அதிலிருந்து விளக்குகிறான். அதனுடைய எந்த ஒன்றின் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறானா இல்லையா, அதை அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அதுபோல ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பெண் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன? சமூகத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். பாதுகாப்பு இல்லாமைக்கு காரணம் என்ன என்பதை சோதிக்கிற போது இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு பெண் எதன் மூலமாகவெல்லாம் ஆணினால் பாதிக்கப்படுகிறாளோ, பாதிப்புக்குள்ளாக்கப்படுவாரோ அதுபோன்ற நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. பல்லத்ரிபின் நபி ஹும்ரிஹின்ன, முகமுந்தானைகளை அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் அறியப்படுவதற்காக, சமூகத்தில் நல்லவர்கள் என்று அறியப்படுவதற்காக
அல்லா யுஅதைன, சமூகத்தில் அவர்கள் தொல்லை செய்யப்படாமல் இருப்பதற்காக, ஆண்களால் அவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதுபோல ஆண்களோடு பேசுகிற முறைகளில் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களில் எந்த விதமான நயமும் காட்ட வேண்டாம், குலைந்து நலிந்து பேச வேண்டாம். அல்லா யக்லஅன பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், உள்ளத்தில் நோய் இருப்பவர்கள் அதனால் ஆசை கொள்ள, சபலம் கொள்ள நேரிடும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். இது மாதிரி அவர்கள் பேசுவதாக இருந்தால் மின் வராஇல் ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து பேசட்டும் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கு அடிப்படை காரணங்களாக எவை அமையுமோ அவைகளுக்கு அதனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் திரையிட்டு விடுகிறான். ஆரம்பத்திலேயே அதற்கு தடுப்பு பாதுகாப்பு சுவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். இதைத்தான் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய கேள்வியும் நம்முடைய பார்வைகளும் இவைகளும் எல்லாம் கடைசியில் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்லுமையானால் அந்த கேள்வியும் பார்வையும் அங்கே தடுக்கப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ என்று சொல்லி தருகிறான். ஆக இது மாதிரியான சூழல்கள், நாம் நல்ல சூழல்களை நம்மை சுற்றிலும் நம்முடைய வளர்ந்து வருகிற தலைமுறைகளை சுற்றிலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல வசனங்களில் வலா தக்ரபு மாலல் லத்தீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அனாதைகளுடைய சொத்துக்களை பற்றி சொல்லுகிற போதும் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிள்ளைகள் சாதாரணமாக அவர்கள் பிறந்து இந்த துன்யாவிற்கு வருகிற போது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளாக இயல்பான இயற்கை மார்க்கத்தில் உள்ள பிள்ளைகளாகத்தான் அவர்கள் பிறக்கிறார்கள். அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக, நசாராக்களாக, மஜூசிகளாக மாற்றுகிறார்கள். வளர்ப்பு முறை சரியில்லை என்று வருகிற போது, சூழல் சரியில்லை என்று வருகிற போது அவர்கள் தவறிவிடுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுபோல இன்னும் பல ஹதீசுகளை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் நல்ல சூழலில் வாழ்ந்தால், நல்ல அட்மாஸ்பியர் அவர்களுக்கு இருக்குமேயானால் நல்லவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள். அவர்கள் தவறான சூழலுக்கு ஆட்படுவார்களே ஆனால் அவர்கள் கெட்டு போவதற்கு வழி இருக்கிறது. இதனால் தான் திருமறையினுடைய வசனங்கள் நல்லவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை உபதேசிக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ குனு மஅஸ் ஸாதிகீன், ஓ விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் குனு மஅஸ் ஸாதிகீன், வாய்மையாளர்களுடனே இருங்கள், வாய்மையாளர்களுடனேயே உங்களுடைய தொடர்புகள் இருக்கட்டும். காரணம், நீங்கள் நல்லவர்களோடு இருக்கிற போதுதான் நல்ல குணங்கள் உங்களுக்கு வர முடியும். தீயவர்களோடு இருக்கிற போது தீய குணங்கள் உங்களுக்கு வந்துவிடும். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில் தான் அவன் இருப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய நண்பன், நாம் தேர்வு செய்கிற நண்பன் இருக்கிறானா இல்லையா, அவன் எந்த வழியில் செல்லுகிறானோ அந்த வழியில் தான் ஒரு முஸ்லிம் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நல்ல நண்பனை நாம் தேர்ந்தெடுத்தால் நாம் செல்லுகிற வழி நன்றாக இருக்கும். தீய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் செல்லுகிற வழி தீய வழியாகத்தான் இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்திலிருந்து தன்னை மீட்டெடுப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது கூட ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அல்லாஹ்வே அநியாயக்கார சமூகத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று கேட்கிறார்கள். காரணம், அநியாயக்கார சமூகத்தோடு இருப்பதனால் பாதிப்பு நமக்கும் ஏற்படுகிறது. நாமும் அநியாயக்காரர்களாக அல்லது அநியாயம் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பது ஒன்று சொல்கிறார்கள். வைமா இன்சி அன்னக ஷைத்தான் ஃபலா தக்உது பஅத ذிக்ரா மஅல் கௌமில் லாலிமீன், அல்லாஹ் திருமறையில் உபதேசிக்கிறான், ஷைத்தான் அவர்களோடு உட்காருவதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டால், உங்களுக்கு மறக்கடிக்க செய்து உங்களை அவர்களோடு உட்கார வைத்து விட்டால், ஞாபகம் வந்து விட்டாலும் நீங்கள் அவர்களோடு இருக்காதீர்கள், தீயவர்களோடு இருக்காதீர்கள். ஃபலா தக்உது பஅத ذிக்ரா மஅல் கௌமில் லாலிமீன், நீங்கள் ஞாபகம் வந்ததற்கு பிறகு ஆகா இவர்கள் மோசமானவர்கள் அல்லவா, மோசமானவர்கள் என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வந்ததற்கு பிறகு அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து அமராதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் உபதேசிக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நல்லவர்களோடு இருப்பதனால் நன்மைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, தீயவர்களோடு இருப்பதனால் தீமைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பர்களுக்கும் தீய நண்பர்களுக்கும் உதாரணம் சொல்லுகிற போது ஜலீசு ஸாலிஹ், நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்று சொன்னால் பாயஅல் மிஸ்க் என்று சொல்கிறார்கள். கஸ்தூரி விற்பவனை போல, கஸ்தூரி விற்பவனிடமிருந்து நீ மணத்தை
அவரிடம் அத்தரை அல்லது மிஸ்கை விலை கொடுத்து வாங்கவும் முடியும். இல்லை என்று சொன்னால் அதை இலவசமாக அந்த வாடையை கூட நீ பெற முடியும். அதே நேரத்தில் தீய நண்பர்களோடு நீ இருக்கிற போது எதையும் நீ அவனிடமிருந்து பயனாக பெற முடிவதில்லை என்பதோடு துருத்தி ஊதுகிற போது அதில் பறக்கிற பொறியின் மூலமாக உன் ஆடைகள் கிழிக்கப்படலாம் அல்லது உடல் உறுப்புகள் காயப்படலாம். இதுதான் உனக்கு ஏற்படும் என்பது போன்று மிக தெளிவாக இலக்கிய நயமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி நீ தேர்ந்தெடுக்கிற நண்பர்களின் மூலமாக நீ நல்லவனாக வாய்ப்பு இருக்கிறது, தேர்ந்தெடுக்கிற நண்பன் மூலமாக நீ கெட்டவனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்லவர்களோடே உங்களுடைய தொடர்புகள் இருக்கட்டும். அதனால் நன்மை செய்வதற்கும் தீமையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுபோல மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் இந்த துன்யாவில் நல்லவர்களாக விமோசனம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு பல குற்றவியல் சட்டங்களை இந்த துன்யாவில் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அத்துமீறி பிற மனிதனுடைய உரிமைகளில் தலையிடுகிற போது அதனால் சமூக கட்டுப்பாடு உருக்குலைகிறது, சட்ட ஒழுங்குகள் பாதிக்கப்படுகிறது, சமூகத்தில் அதனால் அச்சமற்ற நிலை மாறி அச்ச சூழ்நிலை ஏற்படுகிறது, மனிதன் நிம்மதியற்றவனாக மாறுகிறான். எனவே இதற்கெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வகுத்து தந்ததுதான் குற்றவியல் சட்டம் என்பது. இன்றைக்கு இந்த குற்றவியல் சட்டத்தை விமர்சிப்பவர்கள் கூட காலத்தின் கட்டாயமாக சமூகத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இஸ்லாம் சொல்லுகிற குற்றவியல் சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் சமூகத்தில் அமைதி நிலவும் என்பதை தன்னை அறியாமலே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு நாம் சமூகத்தில் கண்டு வருகிறோம். விபச்சாரங்கள் அதிகரித்து வருகிறது. அத்துமீறி பிற பெண்களை கற்பழிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிற இந்திய நாடுகளில் கூட சமீப காலங்களில் நடைபெற்ற இது மாதிரியான கற்பழிப்பு வழக்குகளும் அதுபோன்ற அத்துமீறல்களும் பேசப்படுகிற போது அலசப்படுகிற போது இஸ்லாமிய சட்டங்கள் குறித்து தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகிற நெறிமுறைகள் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், விபச்சாரம் கட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மனிதன் இந்த விஷயத்தில் பெண்கள் உட்பட பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் வழங்குகிற குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். இதை விமர்சிப்பவர்களை நாம் கேட்டால் அவர்களை ஒரு உதாரணத்திற்கு ஒரு நீதிபதியாக யார் விமர்சிக்கிறார்களோ குற்றவியல் சட்டத்தை விமர்சிப்பவர்களை ஒரு நீதிபதியாக கற்பனை செய்து அவருடைய மகனையோ மகளையோ ஒருவன் கற்பழிக்கிறான் அல்லது மகனை ஒருவன் கொலை செய்து விடுகிறான், இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்தை இவர் விமர்சிப்பதாக இருந்தால் இவரிடத்தில் கேளுங்கள், யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இவருடைய பிள்ளை அல்லது இவனுடைய மகன் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, கொலை செய்யப்பட்டிருக்கிறதோ, கற்பழிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட சமயத்தில் நீங்கள் கேட்டால் கொலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் முடிவாக சொல்லுவார். ஆக தனக்கு பாதிப்பில்லை என்பதனால் தான் இவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களை பற்றி சிந்திப்பதில்லை. அதனால் தண்டனை கொடுக்கப்படுபவர்களுடைய விஷயத்தில் நியாயம் கற்பிக்க நினைக்கிறார்கள். ஆக தான் பாதிக்கப்படுகிற போதுதான் அதனுடைய நிலைமைகளை உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் சமூக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது, சமூக நலனை அக்கறை கொண்டு பார்க்கிறது. இஸ்லாம் இது போன்ற சட்டங்கள் வாயிலாகத்தான் சமூகத்தில் அமைதியை நிறுவி இருக்கிறது என்றால் அதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, இது போன்ற சட்டங்களில் அல்லாஹ் சொல்லும் போது வலக்கும் ஃபில் கிஸ்ஸாஸி ஹயாத், நீங்கள் பழிக்கு பழி என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறதே, கொலை செய்தால் கொலை செய்யுங்கள் என்பதாக, இதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு குற்றவியல் சட்டம் இது போன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூகத்தில் உள்ள எல்லோருமே சாட்சியாக நின்று அந்த குற்றவியல் சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டால் இவனுக்கு இந்த தண்டனை இதனால் தான் கொடுக்கப்பட்டது என்பதை சமூகம் உணர்கிற போது யாராவது இது மாதிரியான குற்றங்கள் செய்வதற்கு துணிவார்களா? எனவே சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் காட்டிய சட்டம், சமூகத்தில் குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து சமுதாய மக்கள் காக்கப்பட வேண்டும், சமூகத்திற்கு அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் காட்டி தந்த இது மாதிரியான குற்றவியல் சட்டங்கள் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அவலங்களும் கேவலங்களாலும் அதனுடைய விழுமியங்கள் வெளிப்படுகிறது என்பதுதான் யதார்த்தம். அதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மாதிரியான குற்றவியல் சட்டங்கள் வாயிலாக பெரும்பாலான பாவங்களை இஸ்லாம் ஒழித்திருக்கிறது. பாவங்களிலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்காக இது உதவுகிறது என்பதற்காக நாம் இதை சொல்லுகிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் மனிதர்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல வழிமுறைகளை சொல்லுகிறான். அதில் ஒன்றாக சொல்லுகிற போது துன்யாவில் உள்ள தண்டனைகளை குறித்தும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், மறுமையினுடைய தண்டனைகள் குறித்தும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்.
وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்களுக்கு பெரும் அதாபு வருவதற்கு முன்னால் ஒரு சிறிய அதாபுகளை கொடுத்து நாம் அவர்களை சுவைக்க செய்வோம். எதற்காக தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், செய்கிற பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, செய்கிற பாவத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக. ஆக ஒரு மனிதன் தன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிற வழிமுறைதான் துன்யாவில் ஏற்படுகிற அசம்பாவிதங்கள் அல்லது துன்யாவில் ஏற்படுகிற இயற்கைக்கு மாற்றமான சீற்றங்கள். இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லுகிறார்களே, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் ஏற்படுகிறது. புயல் காற்றுகளின் மூலமாக ஏற்படுகிற சேதங்களாக இருந்தாலும் சரி, சுனாமி சேதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பூகம்பங்களால் ஏற்படுகிற சேதங்களாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் அல்லாஹ் இந்த துன்யாவில் எதற்காக ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதிலிருந்து அவர்களை மீளச் செய்ய வேண்டும். தவறிலிருந்து மீண்டு விடுங்கள். நீங்கள் இந்த துன்யாவை விட்டு ஒரு நாள் செல்ல இருக்கிறீர்கள், எல்லாமே அல்லாஹ்வுடைய பிடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தி நீங்கள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, துன்யாவில் கொடுக்கிற தண்டனைகள் பூகம்பங்களாக, சுனாமிகளாக, புயல் காற்றுகளாக நாம் வழங்குவது லஅல்லஹும் யர்ஜிஊன், பாவத்திலிருந்து அவர்களை மீளச் செய்வதற்காக என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். அதுபோல மறுமையினுடைய தண்டனைகளை குறித்து சொல்லுகிற போது எங்கெல்லாம் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறாரோ அது போன்ற பெரும்பாலான இடங்களை நாம் சோதனை செய்து பார்க்கிற போது அல்லாஹ் ஆகிரத்தினுடைய தண்டனைகளை இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறான். வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வ அப்கா, ஆகிரத்தினுடைய அஸாப் இருக்கிறதே, தண்டனை இருக்கிறதே, அஷத், அது மிக மிக கடுமையானது. மாத்திரமல்ல வ அப்கா, அது நிலையானதும் கூட. ஏதோ சிறிது நேரத்திற்கு இருக்கும், மற்ற நேரங்களில் சென்றுவிடும் என்பதாக அல்ல. வ அப்கா, துன்யாவில் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். சுனாமி என்றென்றைக்கும் இருக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தது சென்று விட்டது, அது அபக்கா அல்ல. ஆனால் ஆகிரத்தினுடைய தண்டனை இருக்கிறது, அது அபக்கா, நிலைத்திருக்கக்கூடிய தண்டனை, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய தண்டனை. ஹாலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தண்டனை என்று அல்லாஹ் அதை மனிதர்களுக்கு அச்சுறுத்துகிறான். வமன் அஸ்லமு மின்கும் நுதிகுஹு அஸாபன் கபீரா, யார் இந்த துன்யாவில் அநீதம் இழைக்கிறார்களோ மிகப்பெரிய வேதனைகளை நாம் அவர்களுக்கு சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் ஆகிரத்தினுடைய தண்டனை குறித்து சொல்லுகிறான். துன்யாவினுடைய தண்டனையை சொல்லுகிற போது அஸாபன் அத்னா என்று சொல்லுகிறான். அல் அஸாபுல் அத்னா மிக மிக சாதாரண எளிய தண்டனை என்று சொல்லுகிறான், மிக அற்பமான தண்டனை என்று சொல்லுகிறான். ஆகிரத்தை குறித்து சொல்லுகிற போது அஸாபுல் அக்பர் என்று சொல்லுகிறான், அஷத் என்று சொல்லுகிறான், அபகா என்று சொல்லுகிறான். ஏன்? மனிதன் ஆகிரத்தை எதிர்நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறான், ஆகிரத்தை எதிர்நோக்கித்தான் லட்சியமாக கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்பதை உணர்கிற போது மனிதன் பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளுகிறான், பாவம் செய்யாமல் தன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிறான். அதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷைத்தானை விட்டு எச்சரிக்கை செய்கிறான். நன்மைகள் செய்ய தூண்டுகிற இடங்களிலும் பாவமான காரியங்கள் குறித்து சொல்லுகிற இடங்களிலும் அல்லாஹ் ஷைத்தானை எச்சரிக்கை செய்கிறான். குலு வஷ்ரபு யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, பூமியில் ஹலாலான தய்யிபான எல்லாவற்றையும் நீங்கள் உட்கொள்ளுங்கள். வலா தத்தபியு குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானை நீங்க பின்பற்றாதீங்க, ஷைத்தானுடைய வழிகளில் நீங்கள் செல்லாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், அவன் மிகப்பெரிய பகிரங்க விரோதியாக இருக்கிறான், எதிரியாக இருக்கிறான். காரணம் அல்லாஹ்விடத்தில் அவன் வரம் பெற்று வந்திருக்கிறான். உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுக்க வேண்டும், என்னோடு அவர்களை நான் நரகத்திற்கு கொண்டு செல்லுவேன், அவர்கள் எல்லோரையும் நான் நரகத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நல்லடியார்களை, முஃமின்களை, விசுவாசம் கொண்டவர்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது போன்று அல்லாஹ் அவனுக்கு சொல்லிவிடுகிறான். அவனுடைய முயற்சி இந்த துன்யாவில் கியாமத் நாள் வரையில் இருந்து கொண்டிருக்கும். காரணம் அவன் கேட்கிறான், ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், ரட்சகனே மக்கள் எழுப்பப்படுகிற அந்த நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டுவிட்டு வந்திருக்கிறான். எனவே அவனுடைய அந்த சூழ்ச்சி இந்த துன்யாவில் இருந்து கொண்டிருக்கும். அவன் நம்மை எப்படியேனும் வழிகேட்டில் கொண்டு செல்ல வேண்டும், நரகத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்ற கங்கணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான், அந்த திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவன்தான் மிகப்பெரிய எதிரி என்று அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்ட எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே பாவியுங்கள், எதிரியாகவே பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்று சொன்னால் அந்த அளவிற்கு எதிரி நம்மை இந்த துன்யாவில் இருக்கிற சாதாரண இந்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எதிரி அல்ல.
வாழ்க்கையை பாழ்படுத்தி ஆகிரத்தில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு எதிரி முயற்சிக்கிறானே, அவன் தான் மிகப்பெரிய எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதிரியாகவே அவனிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய சாதாரண முயற்சிகளை கூட இந்த எதிரிக்கு எதிராக நாம் செய்வதில்லை என்பதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் உங்களுடைய மனசில் பாவத்தை தூண்டுகிறானா இல்லையா? அவ்வாறு தூண்டுகிற போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இஸ்திஆதா செய்து விடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்திஆதா செய்யும்படி அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய எல்லோருடைய பாவம் செய்கிற நேரங்களில் நம்முடைய மனங்களில் எல்லாம் அதிகமாக ஷைத்தான் அந்த மாதிரியான ஆரம்ப நேர ஊசலாட்டங்களை தருகிறான் என்பதை நாம் உணர்கிறோம். அந்த ஆரம்ப நேரத்திலேயே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லிவிட்டால் நாம் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுவோம். அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கிறான். ஷைத்தான் அப்படி உங்களுடைய மனதில் ஏதாவது ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உடனே அதற்கு இறங்கிவிடக் கூடாது. காரணம், அவன் எதிரி, நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே முடிவெடுத்து வந்திருக்கிறான். உஷாராகிக் கொள்ளுங்கள், விழிப்படைந்து கொள்ளுங்கள், சுதாகரித்துக் கொள்ளுங்கள். உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டிய சமட்டி அடியை கொடுத்து விடுங்கள். என்ன சமட்டி அடி? ஃபஸ்தஈது பில்லாஹ், அஊது பில்லாஹி என்று சொல்லிவிடுங்கள். இதுபோல யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறானே. என்ன செய்தார்கள்? வல்லகத்தில் அபுவாப், கதவுகளை சாத்திக் கொண்டு காலத், அந்த அசீஸருடைய மனைவி அழைக்கிறார். ஹைத்தலக், வாரும் என்று சொல்லுகிறார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? எடுத்த வாய்க்கு என்ன சொன்னார்கள்? தன்னை காத்துக் கொள்வதற்காக, பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக முதல் வார்த்தையாக அவர்கள் சொன்னது என்ன? கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸவன் ஃபஸ்தஈது பில்லாஹ், அஊது பில்லாஹ் என்று சொன்னால் நீ மீண்டு விடலாம். எவ்வளவு பெரிய சிக்கலில் அகப்பட்டுக் கொண்டார்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். கதவு தாழ்பாலிடப்பட்டு விட்டது. அரசியோ அழைக்கிறாள். காலத் ஹைத்தலக் என்று சொல்லுகிற போது அடுத்த பதிலாக கால மஆதல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இருக்கிறது, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டிருக்கிறது. எனவே பாவத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தான் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். மனதில் பாவத்தை குறித்த சிந்தை வருகிற போதே எடுத்த உடனேயே நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு நாம் பாதிக்கும் மேற்பட்ட முயற்சியை மேற்கொண்டவர்களாக கருதப்படுவோம். கண்டிப்பாக அது நமக்கு பாவத்திலிருந்து மீள்வதற்கு வழிவகை செய்துவிடும் என்பதுதான் யதார்த்தம். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக சொன்ன அந்த ஷைத்தானை விருந்தாளிகளாக, நாம் விருந்தினர்களாக அவர்களை நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அடைக்கலம் செய்திருக்கிறோம். அடைக்கலம் கொடுத்து புகலிடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவர் வீட்டிற்குள்ளே வருகிற போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுகிறாரா? ஷைத்தான் வெளியே நின்று கொண்டு சொல்லுகிறான், சஹாக்களுக்கு சொல்லுகிறான், லா மபீத லக்கல் யௌம், இன்றைக்கு இந்த வீட்டில் நீங்கள் தங்க முடியாது என்று சொல்லி ஷைத்தான்கள் நிராசையாகி போய் விடுகிறார்கள். அதே மனிதன் வீட்டுக்குள்ளே வந்து உணவருந்துகிற போது பிஸ்மில்லா சொல்லுகிற போது ஷைத்தான் ரெண்டு வாசகத்தை சொல்லுகிறான், நாம் அபீத லக்கல் யௌம் வலல் அஷா, இன்றைய தினம் இந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் முடியாது, இந்த வீட்டில் நீங்கள் உணவு விருந்து சாப்பிடவும் முடியாது, வேறு இடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஷைத்தான் நிராசையாகி விடுகிறான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் வீட்டிற்குள்ளே செல்லுகிற போது பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்று ஷைத்தான் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடாது என்பதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுகிறோம். நாம் உண்ணுகிற உணவில் ஷைத்தான் பங்கெடுத்து விடக்கூடாது என்கிற முயற்சியை, சாதாரண ஒரு எளிய முயற்சியை, சின்ன முயற்சியை நம்ம எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து ஷைத்தானை நம்மை விட்டு அகற்றுவதற்கு முயற்சிக்காமல் பாவத்தை விட்டு நாம் மீள வேண்டும் என்று நினைத்தால் எப்படி நம்மால் பாவத்திலிருந்து மீண்டு விட முடியும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பாவத்திலிருந்து மீள்வதற்கு எளிய வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகளை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம். அதுபோல நம்முடைய உள்ளம், அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், உள்ளம் இருக்கிறதே, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை சுத்தப்படுத்தி விட்டவன் வெற்றி அடைந்து விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை களங்கப்படுத்தி விட்டவன் நஷ்டமடைந்து விட்டான் என்பதாக திருமறையினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான்.
நம்முடைய உலகத்தினுடைய வெற்றியாக இருக்கட்டும், ஆகிரத்தினுடைய வெற்றியாக இருக்கட்டும், நாம் இதயத்தை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இதயத்தினுடைய கடிவாளம் நம் கையில் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய கடிவாளம் இதயத்தினுடைய கையில் சிக்கிவிடாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதயத்தை நாம் தான் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அதை யார் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். காரணம், இதயத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனம் எப்போதுமே மனதினுடைய இயல்பு, மனித மனதின் இயல்பு அம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவத்தை தான் ஏவிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அம்மாரா என்று சொன்னால் நஃப்ஸை 3 விதமாக சொல்லுகிறார்கள். நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முத்மஇன்னா. ஆனால் அம்மாரா என்றால் முபாலகாவுடைய வசனில் அதிகம் பாவத்தை தூண்டுகிற தன்மை கொண்டது மனம். எப்போதும் பாவத்தை தூண்டுகிற தன்மை கொண்டது மனம். இந்த மனதை நாம் முறையாக பக்குவப்படுத்த பழகி கொண்டால் அந்த மனதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய பவர் நமக்கு இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக பாவத்திலிருந்து நாம் மீண்டு விட முடிகிறது. ஒரு கவிஞர் அழகாக சொல்கிறார், அன்னஃப்ஸு கத்திஃபிலின் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாஇ வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபதிமி. மனம் இருக்கிறதே அது ஒரு குழந்தையை போல. கத்திஃபிலின் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாஇ வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபதிமி. பால் குடிக்க விட்டால் அது பால் குடித்துக் கொண்டே இருக்கும் குழந்தை. அதுபோல மனம், நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுவிட்டால், அதை சுதந்திரமாக விட்டுவிட்டால் கண்டிப்பாக அது சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. வைன் தஃப்திம்ஹு யன்ஃபதிமி. குழந்தையை பால்குடி நிறுத்துவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்களே, அதனால் தானே அதை பால் குடிப்பதை நிறுத்திக் கொள்கிறது. இதுபோல மனதிற்கு எதிராக நீங்கள் முயற்சிக்காத வரை மனம் கட்டுப்படுவதில்லை. முயற்சிக்க வேண்டும். நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மனதை நாம் கண்ட்ரோல் செய்கிறோமா, இதை இயக்குகிறோமா, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோமா என்கிற சிந்தை உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் அதை நிர்வாகம் செய்கிறோமா என்பதை நாம் அடிக்கடி சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை கட்டுக்கு கொண்டு வர முயலாத வரை, மனதை நாம் கட்டுப்படுத்த முயற்சிக்காத வரை கண்டிப்பாக அது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி அது செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹிதாயத்திற்காக பிரார்த்தனை செய்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, யா முகல்லிபல் குலூப், இதயங்களை மாற்றி மறித்து அதை புரட்டி எடுப்பவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய கொள்கையில் என்னுடைய இதயத்தை நீ ஸ்திரமாக்கி வைப்பாயாக என்று சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆக இதயம், அதை நாம் இயக்குகிற தன்மையை பொறுத்து, முறையை பொறுத்து அது தவறுவதற்கும் நேர்வழி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் மனதை நாம் பரிசுத்தப்படுத்தியாக வேண்டும். மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் கொண்டு வந்தாக வேண்டும். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்ன, ஃபில் ஜஸதி முலவா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது கெட்டுவிட்டால் உடல் முழுக்க கெட்டுவிடும். வைதா சலஹத், அது நன்றாக இருக்குமே ஆனால் சலஹல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுக்க நன்றாக இருக்கும். அது என்ன தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் இதயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இதயம் கெட்டுவிட்டால் உடலுடைய எல்லா உறுப்புகளும் தவறி போய் விடுகிறது, பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இதயம் நன்றாக இருந்தால் உடலுடைய எல்லா உறுப்புகளும் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறது. நல்ல இபாதத்திற்குரிய காரியங்களை, சாலிஹான அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எனவே இதயம் தான் அதற்கு காரணம். இதயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோல அல்லாஹ்வை தியானிப்பதும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும். நாம் பாவம் செய்யாமல் கட்டுப்பாடான வாழ்க்கை மேற்கொள்வதற்கு அல்லாஹ்வை பற்றிய நினைவு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹ்யா அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு போதித்த ஒரு உபதேசத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போது அவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், வஆமுருக்கும் பிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல கஸீரா, வஆமுருக்கும் பிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல கஸீரா, நான் அதிகம் உங்களை அல்லாஹ்வை திக்ர் செய்யும்படி கட்டளையிடுகிறேன். وَإِنَّ مَثَلَ ذَلِكَ كَمَثَلِ رَجُلٍ, இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு உவமானம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் தலபஹுல் அதுவு சிரான் ஃபி அஸ்ரிஹி, அவனை எப்படியாவது கொய்து விட வேண்டும் என்பதற்காக அவனை பின்பற்றி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஃபஅதா ஹஸனன் ஹஸீனன் ஃபதஹஸன ஃபீஹி, இந்த மனிதரோ ஒரு கோட்டை ஒன்று
பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு கோட்டை ஒன்றை பெற்றுக் கொண்டார். அதற்குள்ளே புகுந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார். வைனல் அப்த, இதே போலத்தான் ஒரு அடியான் அஹ்ஸனுமா யகூனு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்து, ஒரு எதிரியிடமிருந்து ஒரு மனிதர் எப்படி தன்னை கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொண்டாரோ இதே போல ஷைத்தானை விட்டும் ஒரு மனிதர் தற்காத்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய அரணாக இருப்பது இந்த திக்ர் தான். இதா கான ஃபீ திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், மிக மிக பாதுகாப்பு அஹ்ஸன் என்று சொல்கிறார்கள். ஒரு கோட்டை தருகிற பாதுகாப்பை விட ஒரு மனிதனுக்கு அதிகம் பாதுகாப்பை தருவது அல்லாஹ்வின் பேருள்ள திக்ர் தான், அல்லாஹ்வை பற்றி உள்ள சிந்தனை தான். وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் விலகி கொள்ளுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தை இல்லாமல், அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வை எண்ணியே பார்க்காமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் நுகையில் லஹு ஷைத்தானா, ஷைத்தானை அவன் மீது சாட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு அல்லாஹ்வை பற்றிய சிந்தை அதிகமாக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்து எழுந்தது முதற்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லுவது வரையிலும் திக்ர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த திக்ர்களை நாமும் முறையாக செய்வதற்கு முயற்சித்தால் அல்லாஹ்வை அதிகம் எண்ணக்கூடிய நம்முடைய மனங்கள் பாவத்தின்பால் நாட்டம் கொள்வதில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இது மாதிரி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறையினுடைய வசனங்களும் போதிக்கிற வழிமுறைகளை நாம் முயற்சித்தால் கண்டிப்பாக பாவத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இவைகளெல்லாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு திருமறை கையாளுகிற வழிமுறைகள். எனவே அதை நாம் சோதித்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானிலிருந்து அதை நாம் இது மாதிரியான வழிமுறைகளை நாம் சோதனை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக இறைவன் சொன்னது உண்மைதான், அது பொய்யாகுவதில்லை, அது யாராலும் பொய்யாக்க முடிவதில்லை. எனவே அல்லாஹ் காட்டுகிற வழிமுறைகளை பின்பற்றி நம்மை நாம் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வோமாக, பாதுகாத்துக் கொள்வோமாக. ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்கிவிடாமல் தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுகிற தௌஃபீக்கை வல்ல நாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரமலானிய காலங்களில் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் தக்வாவுக்குரியதாக, இஹ்லாஸுக்குரியதாக, இஹ்சானோடு கூடியதாக, ஈமானோடு கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அவற்றை நன்மையினுடைய பட்டியலில் சேர்த்தல்வானாக. நாளை மறுமையில் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.